மற்றது நடுநிலைமை. நடுநிலை, நடுவு நிலைமை. திருக்குறள்ல அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால், இது எல்லாவற்றுக்கும் முகவுரையாக பாயிரவியல் என்று இருக்குது. அதுல 4 அதிகாரங்கள் இருக்குது. முதலாவது கடவுள் வாழ்த்து, இரண்டாவது வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, இருக்காங்க. அதுல 4வது அதுக்கு முடிவுற மாதிரி அரண் வலியுறுத்தல். அரண் வலியுறுத்தல், அதாவது அறம்பொருள் இன்பம் என்று 3ஆய் பிரித்தாலும் எல்லாவற்றுக்குமே அறம் அடிப்படையானது என்பதை கொள்வதற்காக தன்னுடைய முகவுரையின் முடிவுரையாக அரண் வலியுறுத்தல் என்ற அதிகாரம் வைத்தார். இல்லறவியலை 3ஆக பிரித்தார். இது அறத்துப்பால 3ஆக பிரித்தார். இல்லறவியல், துறவரவியல் 2ஆ பிரிச்சுட்டு கடைசியா ஒன்று வச்சார். ஒரே ஒரு அதிகாரம் வச்சார், ஊழியல். அது கனெக்டிங். அது ஏன் ஊழியல் வைத்தார் என்று சொன்னால், என்னதான் அறத்தின்படி நடந்தாலும் சில வேளை அறம் இல்லாதவனுக்கு செல்வமும் போகமும் வந்து சேருவதையும் பார்க்கிறோம். அதே மாதிரி என்னதான் அறத்தின்படி நடந்தாலும் அவர்களுக்கு துன்பமும் வீழ்ச்சியும் வருவதையும் பார்க்கிறோம். அதற்குத்தான் ஊழ் காரணம் என்பதற்காக பல வினை கொண்டிருக்குது. அதுக்கு ஊழியல் என்று ஒரு அதிகாரம் வைத்தார், அங்கால பொருளுக்கு போக முதல். அதுல இல்லறவியலை தான் நாங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்லறவியல்ல முதலாவது இல்லறம் என்றாலே ஒரு இல்வாழ்க்கை துணை வேணும். 2 பேர் குடும்பம் நடத்துறதுதான் இல்லறம். இப்ப இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணெல்லாம், பிறகு மக்கட்பேறு, அடுத்தது அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை கூறல், செய்நன்றி அறிதல், நடுநிலைமை எல்லாம் பார்த்துட்டோம். இன்றைக்கு இல்வாழ்வாறு கூடியதாக அடுத்தது சொல்ல போறார் அடக்கம் உடைமை. அடக்கம் உடைமை என்ற அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். படிங்க பாப்போம் குறளை. அடக்கம் அமரருள் உய்க்கும் அடங்காமை ஆரிருள் உய்த்துவிடும். அடக்கம் அமரருள் உய்க்கும். உய்க்கும் என்றால் உய்தல் என்றால் மேநிலை அடைதல். உய்தல் என்றால் மேனிலை அடைதல். ஒரு நிலையை அடைகிறத உய்தல் என்று சொல்லி. பொய்யடா பேசும் புவியல் மடவாதரை விட்டு உய்யடா உய்யடா உய் என்று சொல்லுவார்கள். இப்ப இங்க அடக்கம் அமரருள் உய்க்கும். அமரர்னா தேவர்கள், தெய்வங்கள். நீங்க அடக்கமுடையவர்களாய் இருந்தால் அது உங்களை தேவர்களுக்குள்ள வைக்கும் என்றால், இங்க வாழும் பொழுதே அந்த மனுஷன் தெய்வம் மாறி என்று சொல்லுவார்கள் உண்டு. இறந்த பிறகு நீங்கள் நன்னிலை அடைந்து மேலான நிலையை அடைவீர்கள். அது 2. என்னிடத்துல சொல்லுவார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையின் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று இன்னொரு குறள் வரும். அதன்படி தெய்வ நிலைக்கு மற்றவர்கள் கொண்டாடுவார்கள். இந்த 3 கருத்திலே எடுக்கலாம். ஒன்று, இங்க இருக்கைக்கே தேவர்களைப் போல இருப்பீர்கள், மற்றவர்கள் அப்படி சொல்லுவார்கள். 2வது, இந்த உலக வாழ்க்கை விட்டு நீங்கிய பின்னர் அமரர்கள் தெய்வ நிலையை அடைவீர்கள். மற்றது, இங்க நல்லபடி வாழ்ந்தவர்கள் தெய்வமாக கருதப்படுவார்கள் இங்குள்ளவர்களாலே. அந்த 3 பெர்ஸ்பெக்டிவ்லையும் பார்த்தலாம். அதை சொல்லி போட்டு அடுத்தது நெகட்டிவ், அடங்காமை, அடக்கம் இல்லாமை இருத்தல். அடங்காமை ஆர் இருள் உய்த்துவிடும். ஆர் இருள் என்ற ஆர்த்த பிறவி துயர்கட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் என்று சொல்லுவோம். ஆர்த்த பிறவி அப்படியே இழுக்கும். ஆறாண்டா இழுக்கிறது. ஆரா என்பு ஆர் இருள். அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒரு கொடிய இருள், அப்படியே எங்கல்ஃபிங் டார்க்னஸ் என்றதான் சரியான இங்கிலீஷா இருக்கும். ஆர் இருள் என்றால் எங்கல்ஃபிங் டார்க்னஸ், அப்படியே விழுங்கி போடும். ஆறிருள் உய்த்து விடும், அப்படியே இருட்டுக்க போயிடும். எங்களுக்கு தெரியும் இருளுக்கு 2-3 கருத்துக்கள் கொண்டு. இருள் என்பது இங்க ஒளி இல்லாத தன்மையை சொல்லையில அவருடைய வாழ்க்கை இருட்டுக்க போயிடும். அது ஒரு கருத்து. உலக வாழ்க்கையில அவர் மற்றவர்களால அறியப்படாதவராக, மதிக்கப்படாதவராக போய்விடுவார். அது உண்டு. 2வது, இருள் என்பது சொல்றது அவர் நல்ல கதிக்கு நல்ல இடத்துக்கு போக மாட்டார். இந்த இருள் என்பது எப்படி என்று கேட்டால், இறந்த பிறகு நாங்க போற பாதை இருக்குது. எங்களுடைய வேதங்கள்ல சொல்லுவார்கள், 2 இறந்த பிறகு ஆன்மா பயணிக்கிற பாதை உண்டு, ஒளி மார்க்கம். இறைவனிடம் நேரடியாக சென்றடைகின்ற ஆன்மாக்கள் போறது ஒளி மார்க்கம், அச்சாதி மார்க்கம் என்று இருக்கும்.
அது லட்சோப லட்சத்திலே கொண்டு போகும். அப்படி ஒளிமாக்கத்தில் போனதெல்லாம் சுந்தரர் போறார் கைலைக்கு. போகும் பொழுதுதான் இமயமலை அடிவாரத்தில் கைலையமலை அடிமலையாரத்தில் இருந்த உபமன்யு முனிவர்களும் அவருடைய சச்சங்கத்தினரும் அங்கே இருந்து கொண்டிருக்க மேலே அப்படி சுந்தரர் போறதை இவர் பார்த்துட்டார். ஜோதியாக போறார், ஒளி வடிவாக இவர் எழும்பி நின்று வணங்குறார். அங்கே இருங்கிறவரை கேட்கிறார்கள், என்னது என்று. சுந்தரர் போறார் என்று சொல்றார் உபமன்யு முனிவர். அப்படியா சுந்தரரா யார் என்று கேட்கினோம். ஏண்டா சுந்தரர் பிறந்து வளர்ந்தது திருவாரூர் தமிழ்நாடு. இது நடக்கிறது கைலேயங்கிரி அடிவாரத்தில். கேட்க அவர்கள் சுந்தருடைய வரலாற்றை சொல்ல தொடங்குறார். அதுதான் பெரிய புராணம். அதற்கு வடமொழியிலே அதுக்கு பேர் உபமன்யு பக்த விலாசம். உபமன்யு சொன்னதினால உபமன்யு பக்த விலாசம். தமிழ் பெரிய புராணத்திலேயும் இருக்கும் அந்த கதை சொல்லுவார்கள். ஜாதவன் துவரைக்கிறவாகிய மாதவன் முடிமேல் அடி வைத்தவன் என்று உபமன்யுவை சொல்லுவார். ஜாதவன் என்பது கிருஷ்ணன், துவரைக்கு இறை என்றதும் அவனைத்தான், துவாரகையின் அரசன். மாதவன் என்றதும் அவனைத்தான், கிருஷ்ணாவுடைய பெயர். அப்ப அவனுடைய முடிமேல் அடி வைத்தவன், அவனுக்கு முடியிலே தன்னுடைய திருவடியை வைத்து அவருக்கு தீட்சை சிவதீட்சை கொடுத்தவர் உபமன்யு முனிவர். அது ஒளி மார்க்கத்தில் போய்க்க கண்டார். அதே மாதிரி திருவிளங்கத்தார் இலங்கையில இருந்தவர். அவர் சிவஞான சித்தியார், சிவப்பிரகாசன், திருப்புகழ் இப்படி பலதுக்கும் பதிப்பிச்சு எழுதியிருக்கிறார். லாயர், கொலம்பில் முனிசிபல் மேனேஜர் இருந்தவர். மாணிப்பாய் ஹிந்து குளிச்ச ஸ்தாபித்தவர். சுவாமி விபுலானந்தர் மயில் வாகன இருக்கைக்கு அவரை கொண்டு போய் அங்கே சேர்த்து வைத்தவரும் அவர் அதிபராக. 1922 அவர் இறையடி சேர்ந்தார். 22 அவர் இறையடி சேர்ந்தவுடன் கொழும்புத்துறையில, இவர் எங்கேயோ கொழும்புல இருந்து போயிட்டார். யாழ்ப்பாணத்தில் கொழும்புலத்தில் இருக்கிற ஜுகர் சுவாமி அந்த தன்னுடைய ஹோட்டல் ஆசிரமத்துக்கு வெளியில ஓடி வந்து வானத்தை பார்த்து சொன்னாரான், திருவிளங்கம் சோதியுட்கலந்தான், சோதியுட்கலந்தான். அதே மாதிரி ரமண மகரிஷிக்கு ஒரு அன்பர் இருந்தார், சிவப்பிரகாசம் பிள்ளை. அவருக்காக ரமண மகரிஷி சிவப்பிரகாசம் சிவப்பிரகாசம் ஆனார். இதெல்லாம் ஒளி மார்க்கம். மற்றவர்கள் போறதெல்லாம் இருள் மார்க்கம், தூம மார்க்கம், புகை. ஆகவே அடங்காமை ஆறிருள் வைத்து விடுமெண்டா இறந்த பிறகு நீங்க இறைவண்ட பக்கம் போக மாட்டீங்க, நியாய தீர்ப்பு பக்கம்தான் போகும். அதான் ஆறிருள் வைத்து விடும். அது ரெண்டாவது. முதலாவது உலக வாழ்க்கையில உலகத்துல மற்றவர்களால் ஒதுக்கப்பட்டு அறியப்படாமல் விலக்கி வைக்கப்பட்டு போய்விடுவீர்கள். இரண்டாவது, இறந்த பிறகு ஒளி மார்க்கத்தால போக முடியாது, மற்ற மார்க்கத்தால தான் போக வேண்டும், உறவிடம் போக முடியாது. இரண்டாவது. மூன்றாவது சைவ சித்தாந்த கருட்டு இருள் என்றால் ஆணவம். இருள் என்றால் ஆணவம். ஏகன் அநேகன் இருள் கண்மம் மாயை என்று திருப்பரட்பயனில் இருள் என்றால் ஆணவம். அது சொல்லுவார்கள், இருள் பொருள் தன்னை காட்டும் ஆனால் பொருளை காட்டாது. இது ஆணவமாகிய இருள் தன்னையும் காட்டாது பொருளையும் காட்டாது. இது அந்த இருளை விட கொடியது என்று சொல்லுவார்கள். ஆகவே அதுக்குள்ள மாய்ந்து போவார்கள் ஆணவத்துக்குள்ளே. இப்படி 3 பேதமாகவும் கொள்ளலாம் பொருளை. அடக்கம் அமரருள் உய்க்கும். அமரர் என்பது தேவர்கள். அடங்காமை இருள் உய்த்துவிடும். இது முதலாவது. அடுத்தது மூன்றாவது. இரண்டாவது, பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் ஊங்கு இல்லை உயிர்க்கு. அதனினூங்கில்லை உயிர்க்கு. காக்க பொருளா அடக்கத்தை. இந்த அடக்கம் பேணுதல் என்பதை எப்பவும் வச்சுக்கொள்ள வேண்டும். அடக்கம், அடக்கம் என்றதுக்கு என்ன நல்ல தமிழ்? ஹியூமிலிட்டி என்று சொல்லலாம் இல்லையா? பணிவு, அடக்கம். அடக்கம் பொருளா, காக்க பொருளா அடக்கத்தை. இந்த அடக்கத்தை பெரிய பொருள் போல, செல்வம் போல எப்பொழுதும் பேணி பாதுகாத்து வர வேணும் அடக்கத்தை. ஆக்கம் அதனினுங்கில்லை உயிர்க்கு. உயிருக்கு அதைவிட ஆக்கம் தருவது, ஆக்கம் என்றா மேன்மை தருவது, சிறப்பு தருவது, வளர்ச்சி தருவது, நெற்கதி தருவது, அதைவிட வேறு ஒன்று இல்லை. காக்க பொருளா அடக்கத்தை. அடக்கத்தை நல்ல பொருள் போல செல்வம் போல பேணி பாதுகாத்து வர வேணும் நாங்கள். ஆக்கம் அதனினும் இல்லை உயிருக்கு. அதைவிட உயிருக்கு உய்தி, உயிருக்கு மேன்மை, உயிருக்கு சிறப்பு, உயிருக்கு நற்கதி வேறு இல்லை என்று சொல்லுகிறார்.
அடுத்தது செய்வதறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடக்கல் பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறின். அடங்கப்பெறின். செறிவறிந்து சீர்மை பயக்கம். செறிவறிந்து சீர்மை பயக்கும். சீர்மை என்றா நன்மையை தரும். செறிவறிந்தா எவ்வளவத்துக்கு இருக்குதோ அவ்வளவத்துக்கு நன்மையை தரும். கூடுதலாக இருந்தா கூடுதலாக. எது நல்லதை தரும்? அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறும். அறிவு அறிந்து, நல்ல அறிவன் என்று அறிந்து, ஆற்றினண்டா அதன்படி நடக்க வேண்டும். நல்ல ஆற்றல். ஆற்றுதல் என்றா செய்தல். அறிந்து மட்டும்தான் மட்டாம் பத்தாது, அறிந்ததின்படி. அறிவை அறிந்து ஆற்றின். முதலாவது அறிவை அறிய வேணும் படித்து. கல்வியால் அறியலாம், கேள்வியால் அறியலாம். அது ரெண்டும் படிப்பறிவு. கல்வி கேள்வி ரெண்டும் படிப்பறிவு. கல்வி என்பது நானாக புத்தகத்தை பார்த்து எனது சிந்தனை, எனது மனது, எனது மூளைக்கூடாக அறிவது. கேள்வி என்பது என்னுடைய கருத்து, பெற்றோருடைய கருத்துக்களை கூட அறிவது கேள்வி. இது ரெண்டும் படிப்பறிவு. பட்டறிவு அனுபவத்தினால வருவது. இந்த ரெண்டு வழிகளினாலேயும் அறிவு அறிந்து, இனி அறிந்தால் அதன்படி நடக்க வேண்டும். அவையார் சொல்லுவார் அந்த அரிது எருது பாடல்ல, ஞானமும் கல்வியின் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியின் நயந்த காலையின் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது. சேரிட்டி அண்ட் ஸ்பிரிச்சுவல் பிராக்டிஸ், ஆஸ்டெரிட்டிஸ் பர்சனலி அவரவர் செய்கிறது ரொம்ப கருது. அறிவறிந்து ஆற்றின். அதனால் கற்றதனாலான பயனன்கள் இல்ல என்னொன்று இருக்குது, நிற்க அதற்கு தக எண்ண முடியும் இல்லையா? கற்க கசடர கற்றவை கற்றவின், கற்பவை கற்றவின், நிற்க அதற்கு தக. அதன்படி நிற்க வேணும். அதான் அறிவு அறிந்து ஆற்றின். இனி அடுத்தது அடக்கம் வேணும். அறிவு இருக்குது, கல்வி இருக்குது, கேள்வி இருக்குது, அனுபவ அறிவு இருக்குது. அதன்படி நடக்கிறார், 4 நல்ல காரியம் செய்கிறார், பூச புனஸ்காரம் வழிபாடெல்லாம் செய்கிறார். ஆனா அடக்கம்தான் இல்லை. வீம்பு காட்டுறது, அப்படி அந்த அடக்கம் இல்லை. அந்த அடக்கமும் இருக்க வேண்டும். அதான் நான் சொல்றார், புறநானூற்றுல ஒரு கவிதை வரும். அவர் யாண்டு பலவாக நரையில ஆகுதல். பிசிராந்தையார் என்ற புலவர் எழுதின பாட்டு. யாண்டு பலவாக, இவ்வளவு வருஷம் வந்துட்டு உனக்கு வயசு, நரையில ஆகுதல், தலையில ஒரு நரை இல்லை, நல்ல ஆரோக்கியமா இருக்குது என்று சொல்லி அந்த கேள்வி வரும். எப்படி என்று கேட்டால் என்று சொல்லிக்கல அவர் சொல்லுவார், மாண்ட என் மனைவியோடு மக்கள் நிரம்பினர் என்றெல்லாம் சொல்லுவார். என்னுடைய மனைவி நல்ல மனைவி இல்ல, வாழ்க்கை துணை நல்லா இருக்கு, என்னுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறார்கள், என்னுடைய இளையோர் இளையவர்கள் என்றது என்னுடைய வேலையாக்கள், சபோர்டினேட்ஸ், எனக்கு வேலை செய்கிறார்கள், அவர்களும் நான் சொன்னபடி செய்து எல்லாம் வடிவா நடக்குது. அதன் தலை அரசன். அரசன் அல்லவகையான் காப்பான். அரசன் தீய ஒன்றும் செய்கிறதில்லை, எங்களை பன்றாக பாதுகாக்கின்றான். அதன் தலை ஆன்று அவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் வாழ்கின்ற ஊர் என்ற ஊர் என்று சொல்லுவார். ஆன்று அவிந்து அடங்கிய, பாருங்க, ஆன்று என்றால் நன்றாக கல்வி கேள்விகள் சிறப்புகளால மிகவும் ஆழமாகவும் உயர்தளத்துக்கும் போய் அவிந்து அடங்கிய, பக்குவப்பட்டு அடங்கிய. அவிந்தார் என்றால் இனது முளைக்காது, ஆணவம் முளைக்காது, வரத்த வித போல. அடங்கிய கொள்கை சான்றோர், அதான் அடக்கம். இங்க அதைத்தான் சொல்றார், செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப்பெறு. நீங்க அறிவு அறிய வேணும், 2வது அதன்படி செய்ய வேணும், 3வது அடக்கமும் வேணும். இது 3ம் இருந்தால் அது எவ்வளவுக்கு எவ்வளவு இருக்குதோ அது என்ற செறிவுக்கு, அது என்ற எவ்வளவு வீதத்துக்கு ஏற்ப சீர்மை நன்மை உண்டாகும். அடுத்த பாடல் படிங்கோ. நிலையும் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. நிலையும் தெரியாது. சில பேருக்கு சிலது வந்தா தண்டை இது தெரியாது. தமிழில் ஒரு பழமொழி இருக்கு, அற்பனுக்கு பவிசு வந்தால்
ஆர்த்தராத்திரியில் குடபிடிப்பான் என்ற மாதிரி. சில பேருக்கு சிலதுகள் வந்த உடனே தலகால் தெரியாது, தன்னை மறந்து நடத்தல். அதான் சொல்லுவார்கள், நிலையின் தெரியாது தன் கொண்ட நிலை. அதான் கொள்கை சான்றோர் என்று சொன்னார் அந்த பாட்டில். சொன்னேன், ஆன்று அவந்து அடங்கிய தன் பிடியில நல்ல உறுதியா இருக்கணும், நடுநிலைமை இருக்கணும், முந்தின மாதிரி நல்ல இது. அதான் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம். தோற்றம் என்றது அவன் அப்பியரன்ஸ், பர்சனாலிட்டி. அப்ப அடங்கி இருக்கிறான், அவ்வளவோ பெரியவன், ஆனா தன் நிலை மறக்கையில தன் அந்த மாதிரியே அடக்கமாக இருக்கிற நிலையின் தெரியாது, அதுல திரிவுபடாது, அடங்கியான் தோற்றம், அடக்கவனுடைய தோற்றமானது மலையினும் ஆன பெரிது. மலையை காட்டிலும் உயர்வானது, மலையை காட்டிலும் உயர்வானது இல்லையா? இலங்கை ஜனாதிபதி நரேந்திர யாழ்ப்பாணம் போனார். அங்கே ஒன்றும் பெருசா ஒன்றும் செய்யலை. ஏழை கட்டுப்படுறதுடன் இருக்குது, நிலங்கள் அப்படித்தான் இருக்குது, பிடிச்சி வச்ச காணிகள்லாம் அப்படித்தான் இருக்குது, காணா போனாக்கள் அப்படித்தான் இருக்கிறோம், செம்மனு புதவொழி அப்படித்தான் இருக்குது. ஆனால் எல்லாரோடையும் போய் சகஜமாக பழகுறார். அந்த அடக்கமான தோட்டம் இருக்குத்தானே. இந்த பெரிய ஜனாதிபதி வந்துட்டாருண்டா முன்னால செக்யூரிட்டி அங்கால இது அப்படி அப்படித்தான் வாழுது. அப்படி இல்லாம மிக சாதாரணமாக பழகுறார், நடக்கிறார், ஆக்களோட இருந்தெல்லாம் செல்ஃபி எடுக்கிறார். அந்த தோட்டம் கண்டோடனே அங்க பெரிய ஒரு கவர்ச்சி வருகிறது. அதான் நிலையின் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினம் மானப்பெரிது. அது சரிபுல பொலிட்டிக்ஸ் என்றது வேற. ஆனா இந்த அப்பியரன்ஸ், இந்த அடக்கம் என்பது, அந்த தோட்டம் மலையை விட மேலானதாக இருக்கின்றது, இருக்கும், அவ்வளவு உயர்வானது என்றது கருத்து. தன்னிலை மறக்காமல் அடங்கி இருக்கிறவனுடைய பண்பு. அடுத்தது, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. எல்லாருக்கும் நன்றாம் பணிதல். இந்த பணிவு அடக்கத்துக்கு அடுத்ததை சொல்றாரு பாருங்க. இன்னொரு தமிழ் வந்துட்டு நாங்க தேடிக்கொண்டு வந்தோம். பணிவு, எல்லாருக்கும் நன்றாம் பணிதல், எல்லாருக்கும் நன்மையை தரும் பணிவென்பது. அது அவர் உள்ளும், அதுக்குள்ளேயும் செல்வர்க்கே செல்வன் தகைத்து. அதிலேயும் இந்த செல்வமுடையவர்கள், செல்வந்தர்கள் இருக்கிறார்கள், அவைக்கு அந்த பணிவு இருந்தா அது செல்வத்தின் மேல் செல்வமாயிருக்கும், இன்னொரு செல்வமாக. எல்லாருக்கும் அந்த பணிவு வேணும். நம்முடைய சிவ பூஜைக்கு செய்கிற 8 பூஜையில சொல்லுவோம். என்னென்ன சொல்லுவோம்? அஹிம்சா பிரதமம் புஷ்பம், துவிதீயம் இந்திரிய நிகிரகம், திருதீயந்து தயா புஷ்பம், க்ஷமா க்ஷமா புஷ்பம் சதுர்த்தகம், ஞான புஷ்பம் தப புஷ்பம், பக்தி புஷ்பந்து சப்தமம், சத்தியமே அஷ்டம புஷ்பம். இதுல இருக்கிற அஹிம்சை, தயை, பொறுமை எல்லாம் இந்த பணிக்குள்ள வருவதில்லை. அப்ப இந்த பொறுமை, பணிவு இருந்ததென்றால் எல்லாருக்கும் நல்லது. அதிலேயும் சிறப்ப செல்வம் உள்ளவர்கள், அதிகாரம் உள்ளவர்கள், பதவி உள்ளவர்கள், மேல்நிலை உள்ளவர்களுக்கு அந்த பணிவு இருந்துச்சுண்டா அது செல்வத்துக்கு செல்வம். அவைதான் தமிழ்ல தெரியாம இருக்கிறது. பணிவு என்பது மிக முக்கியம். இங்க பணிவு என்பது எங்களுடைய ஆன்மீக கூட்டங்கள்லே போனா என்ன முன்னுக்கு விடையில, என்ன முன்னுக்கு இருத்தையில, எனக்கு மாலை போடையில, எனக்கு பட்டம் போடையில, எனக்கு சர்டிபிகேட் தெரியல, எனக்கு பட்டயம் தெரியல, எனக்கு படம் தெரியல, அப்படி பெரிய போட்டிகள். என்ன முன்னுக்கு இருத்த வேணும், மரியாதை செய்யணும், அது இதண்டு பெரிய அப்படி ஏன் வர விட்டது, ஏன் இவர விடையில இங்கேயும் இருக்குது, இலங்கையிலேயும் இருக்கு, சிவகுமாருக்கு தெரியும். என்ன சபைகள்ல நடக்கிறது, ஆன்மீக சபைகள்ல, கோயில்கள்லயும் அதுதான். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவர் உள்ளும் செல்வர்க்கே செல்வன் தகைத்து. இங்க என்னாலும் போனா பின் வரிசையில இருக்க வேணும், என்ன சத்தம் போடாம இழுத்து பிடிச்சு முன்னுக்கு இருக்கிறா சரி, மற்றதுக்கு பின்னுக்கு இருந்து கொள்ளணும். இது வந்து எனக்கு இடம் தெரியல, கதிரை தெரியல, மான தெரியல, பெண்ணாட தெரியல, பொன்னாட தெரியல என்று தெரியப்படாது. ஆனா அப்படி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாரு. சிரிப்பா இருக்கு. நாங்க உண்மையா இருந்தா அது தானே நம்மள எடுப்பாங்க தானே. அது தானே வர்றது வரட்டும், எடுக்காட்டு இப்ப எங்களை என்ன குறை? அவருக்கே ஆளாக பெற்றோம். அப்புறம் இது எடுக்கிறதுன்னா எடுக்காட்டி என்ன?
அது இன்னொன்று வரும். அது யாமார்க்கும் குடியல்லோன் நமனை அஞ்சோன் நரகத்தில் இடர்புறோம் நடலை இல்லோ வேமாப்போம் புனியறியோம் பணிவோம் அல்லோம். அது வேற, அது தன்னிலை, அது அங்க இருக்கிறது. இங்க பணிதல் என்பது வேறு. அது ஆண் சிவனுக்கு அடியவர்கள் நாங்கள். அப்ப இவர் கூப்பிடல அவர் கூப்பிடல நாங்கள் கண்டில்லை. அது இன்னொரு பணிவோம் அல்லோம் என்று சொன்னேன். யாமார்க்கும் குடியல்லோன் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம். இன்பமே என்னாலும் இன்பமில்லை. துன்பமில்லை. ஏனென்றால் சங்கரனுக்கு ஆள் நாங்கள். எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. அடுத்தது ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடங்கன் ஆற்றின் எழுமையும் என்று வரும். எழுமையும் ஏலா பிழைத்து. ஏமாப்பு உடைத்து. ஏமாப்பண்டா என்ன? ஏமாப்பு உடைத்து. ஏமாப்பென்றால் அவருக்கு பெருமை சிறப்பு. இங்க பாதுகாப்பு போட்டிருக்கிறார். ஆனா ஏமாப்பண்டா பெருமை சிறப்பு. ஆமை போல ஒருமையுள் ஐந்தடக்கம். அந்த ஆமை எப்படி தன்னுடைய 4 கால்களையும் தலையையும் உள்ளுக்கு இழுத்துக் கொண்டிருக்கிற மாதிரி ஒருவன் தன்னுடைய 5 புலன்களையும் அடக்கம் குறைகிறதால தானே. கண்ணால, காதால, மூக்கால, வாயால. வாயதான் பொல்லாதங்க. நான் வடக்கம் என்று சொல்றது சாப்பாட்டுக்கும் ஓடும் பேச்சுக்கும் ஓடும். என்ன அப்படி அந்த அடக்கி வச்சிருந்தால் அப்படி ஆமையை போல, ஆமை எப்படி அந்த தன்னுடைய அவயவங்களை உள்ளுக்கு இழுத்து அடக்கி இருக்குதோ உரிமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின். இந்த 5 புலன்களுடைய சேட்டைகளை ஓரளவுக்கு அடக்கி வச்சிருந்தால், ஆற்றின் என்றால் அதன்படி செயற்பட்டு வந்தால், படைப்பிடித்து 5 அடக்கல் ஆற்றின் என்றால் அதன்படி நடந்து வந்தால், எளிமையும் ஏமாப்புடைத்து. எளிமை என்றது 7 பிறவி. என்ன 7 பிறவிகள் சொல்லுங்க? அது 7 வருகிறது கணக்கு. அது கனபுறவி. அது வேற. அதுகள் பல புறவிகள் அம்மா. 7 வகையாக பிரிக்கிறது எல்லாத்தையும். புல் பூடல்லாத 7 வகையை. நீங்க சொல்ற புல்லாக பூடெல்லாம் தாவரத்துக்கு வந்துடும். தாவரங்கள் வந்துடும். அடுத்தது ஊர்வன வந்துடும். அடுத்தது பரப்பன வந்துடும். அடுத்தது நாட்கால் விலங்குகள் வந்துடும். அடுத்தது நீர்வாழ்வன வந்துடும். அடுத்தது மனிதர்கள். இப்படி 7 வகையான பிறப்புகள். இந்த 7 வகையான எந்த பிறப்பில போனாலும் நீங்கள் அடக்கமாயிருந்தால் அது 7 இந்த வகையில பிறப்பில போனாலும் உங்களுக்கு அது சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு அது காவலாக இருக்கும். ஒரு உமையில் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்புடைத்து. அடுத்தது சொல்லிட்டேன். நாக்குத்தான் பொல்லாத சாமான. நீங்க வந்துட்டு அடுத்த குரல்ல யாகாவாராயினன் நாகாக்க. நாக்குக்கு 2க்கும் வரும். என்ன? கர்மேந்திரியமாக இருந்து பேசும், ஞானேந்திரியமாக இருந்து சுவைக்கும். 2ஐயும் வாயை அடக்கி வச்சிருக்கணும். கண்டதுன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடாது. போன இடத்துல எல்லாம் சாப்பிடக்கூடாது. சில பேரை சாப்பாடை கொடுத்தே மடக்கலாம். இப்ப நான் உண்டு. 2வது தேவையில்லாம வார்த்தை ஆடவும் கூடாது. நாவில 4 விஷயங்கள் வரப்படான்னு சொன்னாங்க. பொய் பேசல், புறம் பேசல், இன்னாத பேசல், மற்றது பயனில பேசல். இந்த 4 விஷயங்கள் நாவுக்குள்ள இருக்கு. அந்த 4 விஷயங்களையும் காக்க வேண்டும். பொய் பேசுதல் அப்ப கூடாது. ஆக்கள் இல்லாம இருக்க புறம் பேசுதல் கூடாது. இனியவை அல்லாத இன்னாத கூறல் கூடாது. மற்றது பயனில்லாத பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. 4ம் காக்க வேண்டும். யாகாவாராயினன் நாகாக்க. இன்னத்தை 5 புலனையும் சொன்னார் அடக்க சொல்லி. இந்த 5 புலன்களையும் அடக்க கஷ்டம்டா. அட்லீஸ்ட் இந்த நாக்கு என்றாலும் அடக்கு. யாகாவாராயினும் இதை காக்காவிட்டாலும் நாகாக்கும். இந்த நாக்க வடக்கத்தை வச்சுக்கொள்ளும். காவாக்கால் இந்த நாக்கை அடக்காட்டிக்கு சோகாப்பர் கஷ்டப்படுவாய். சொல்லு இழுக்குப்பட்டு உன்னுடைய சொல்லு இழுக்குப்பட்டுடும். அந்த வாயில வார சொல்லு குற்றமா வந்துடும். அதால நீ உன்னுடைய வாயால நீ அழிவாய். கழுத கெட்டதும் கண் வாயாலே என்று சொல்றதல்ல. வாயாலே அழிந்து போவாய் என்றதை சொல்றார். அடுத்தது
ஒன்றானும் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாக ஒன்றானும் தீச்சொல் பொருட்ப நன்றாக நீங்கள் உங்களுடைய தீய சொல்லண்டா கூடாத சொல்லு. தீய சொல்லண்டது கூடாத சொல்லு. பொய் சொல்லி ஒரு நன்மை அடைகிறீங்க, அல்ல ஒருவரை புறங்கூறி ஒரு நன்மை அடைகிறீங்க, அல்ல ஒருவரை பேசி ஏசி அதாவது நீங்கள் ஒரு நன்மை அடைகிறீங்க, இல்லாட்டி கொசிப்பு பேசி ஏதாவது ஒரு நன்மை அடைகிறீங்க. அப்படி எந்த விதத்துல இந்த தீய நாக்களால தீய சொற்களினால நீங்கள் இந்த ஒரு நன்மை அடைந்தாலும், கணக்கில் ஏது ஒரு நன்மை அடைந்தாலும் உங்களோட இருக்கிற நல்லது எல்லாத்தையுமே அது அப்படியே கெடுத்து போடும். இப்ப தீய நாவினால நீங்கள் தீய வழியில சொல்லி அதால உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை அல்லது பொருள் சேருமாயிருந்தால் உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற நல்லதுகள் எல்லாத்தையும் கெடுத்ததுக்கு சரி. ஒரு கிண்ணம் பாலுக்குள்ள ஒரு துளி விஷம் சேர்த்ததுக்கு சரி. ஆகவே இது சின்னன் பெருசென்று பார்க்க கூடாது, இது சிறிது பெரிது என்று இல்லை. எப்பவுமே அதில் கவனமாக இருக்க வேண்டும். அப்ப எங்களுடைய நாக்கினால எங்களுடைய வார்த்தையினால இன்னொருவருக்கு துன்பம் இழப்பு துயரம் வராம பார்த்து கொள்ள வேண்டும். அப்படி வந்தால் நாங்கள் எவ்வளவுதான் சிறப்பிருந்தாலும் அது எல்லாத்தையும் அது இல்லாததாய் ஆக்கிவிடும். அடுத்தது இது நேரம் தெரிஞ்சது. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. வெளியில வாயில வரும், அது தெரிஞ்சது. அடுத்தது கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து. கதங்காத்து, கதம் என்பது கோபம், கோபத்தை அடக்கி. கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான், ஒன்று கோபத்தை அடக்கி இருக்க வேணும். அடுத்தது படிச்சிருக்க வேணும், கற்றிருக்க வேணும். அடங்கல் அடக்கம் இருக்க வேணும். ஆற்றுவான் இதன்படி செயற்பட வேணும். எல்லாம் வர வேணும். சிலவருக்கு போலி அடக்கம் தான் இருக்கு. வாக்களை கண்டோன்னே கூழ கும்பிடு போடுறது, காலில் விழுகிறது. ஆனா உள்ளுக்குள்ள ஒன்றும் நல்லா இருக்காது. அப்படி இருக்கப்படாது. இந்த அதன்படி நடக்க வேணும். சினத்தை காத்து கொள்ள வேண்டும், கற்றிருக்க வேண்டும், கற்க வேண்டும். படிப்பறிவு பட்டறிவு எல்லா விதத்திலையும் படிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த படிப்பு கற்றதுக்கேற்ப அடக்கம் இருக்க வேணும், கற்றதின்படி நடக்க வேண்டும். இவ்வளவும் இருந்தால் காட்டுவான் செவ்வி அறம்பார்க்கும் ஆற்றின் நுழைந்தே. அவன் அறத்தை நோக்கி போக தேவையில்லை. அறம் அவனோட வாரத்துக்கு அறம் பார்த்து கொண்டு இருக்கு. அவனோட வாரத்துக்கு அறம் நீ தேடி போக தேவையில்லை, அது உன்னை தேடி வரும். அவ்வளவுதான். நீ தேடி போவதில்லை, உன்னை தேடி வரும். குரு எப்படி உங்களை தேடி வருவாரோ, இறைவன் எப்படி உங்களை தேடி வருவாரோ, இறைவன் வாரதுண்டா அறத்துல தான் வருவார். விடை வருவாரோ விடை அதுவும் உங்களை தேடி வரும். நீங்கள் கதங்காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செல்வி. மனமது நினைய வாக்கு வளர்த்த மந்திரங்கள் சொல்ல இனமனல் கையில் கொண்டு இச்சித்த செய்வம் போற்றி சினமுதல் அணைக்கியாலும் செயலது அறமதானால். மனமது நினைய என்ற ஒரு பாட்டு இருக்கு, தெரியுமோ? தெரியலையா? மனமது நினைய வாக்கு வளர்த்த மந்திரங்கள் சொல்ல, சிவஞான சித்தியார் பாட்டு. சிவஞான சித்தியார்ல இருக்கு. மனமதி நினைய வாக்கு வளர்த்த மந்திரங்கள் சொல்ல இனமனல் கையில் கொண்டு இச்சித்த செய்வம் கோட்டி சினமுதல் அடக்கி வாழும் செயலது அறமதானால். சினம் முதலானது பற்றி அடக்கி வாழ்ற செயல் உங்களுக்கு அறமா வந்துட்டு தண்டால் என்றது அந்த கருத்து வருது. பாட்டு தெரியுமா சிவகுமார் இருக்குது? முதல் வரி மனமது நினைய என்று தொடங்கும். மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டங்கு இச்சித்த தெய்வம் போற்றி சினமுதல் அகற்றி வாழும் செயல் அறமானால் யாருக்கும் குணமுறு தெய்வமெங்கும் சேர்க்க முன்னிலையாம் அன்றே. பாருங்கோ, கடைசி வரிதான் அங்க முக்கியமானது. கடைசி வரிய சொல்லுங்க, முன்னுக்கு வந்து தெய்வம் நிற்கும். அதான் அந்த கருத்து.
எல்லாருக்கும் ஒன்றான தெய்வம். நீங்க இப்படி நின்றால் எந்த தெய்வத்தையும் கும்பிடலாம். மனம் வச்சு கும்பிட வேணும். மனமது நினைய வாக்கு வலுத்த மந்திரங்கள் சொல்ல இனமலர் கையில் கொண்டு இச்சித்த தெய்வம் போற்றி சின முதல் அகற்றி வாழும் செயலது அறமதானால் முனம் ஒரு தெய்வம் செயற்கு முன் நிலையாமன்று. முனமொரு தெய்வம் செயற்கு முன். நீ செய்யறதுக்கு முன்னால வந்து தெய்வம் நிற்கும். அவர் வந்து நிற்பார். தெய்வம் வாரதண்டா என்ன வரும்? அவர்கிட்ட வாகனம் வரும் தானே. இல்ல இல்ல எடுத்தவன்டா கொடுங்க. எப்படி கொஞ்சம் இளநீ இருக்கு, கொஞ்சம் கொடுங்க. வாரம் முடிச்சுட்டு வரோம். மனமதி நினைய வாக்கு வளர்த்த அதுல அந்த முன்னால இறைவன் வருவாருண்டா இறைவன் ஏறூர்ந்தான். அப்ப அறம் வரும் தானே. அதான் நீங்க சொல்றாரு. கதங்காத்து சினமடக்க வேணும். பாத்தீங்களா? சின முதல் அகற்றி சினம் முதலான மற்ற எல்லாம் போக வேணும். அது அகற்றி வாழும் செயல் அறமதானால் அந்த தெய்வம் முன்னுக்கு வந்து நிற்கும். கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவி அறம் பார்க்கு ஆற்றின் நுழைந்து. அவன் வழியில அது நுழைஞ்சு நிற்கும். பார்த்து கொண்டு அவனை பார்த்து கொண்டு வந்து பாருங்க. சிவஞான சித்தியாரும் இதுவும் எப்படி பொருத்தி இருக்கான். இவர் அறத்தை சொன்னார். அறம் வந்தா அறத்துல இறைவன் வருவான் தானே. என்ன விடமா இறைவனுடைய வெள்ள ஏறு வந்து அறம் தாங்கிற 4 கால்கள் 4 வேதங்கள். அதான் வெள்ளை ஏறுது. தர்மத்துல அறத்துலதான் வார தர்ம விடை என்று சொல்லுவோம் நாங்க. அற விடை இல்ல தர்ம விடை. ஐயா அடுத்த பாடலும் நல்லா இருக்கு ஐயா. சொல்லுங்க. யாதொரு தெய்வம் கொண்டீர் தெய்வமாகி ஆங்கே மாதொரு பாகனார் தாம் வருவார். மற்ற தெய்வங்கள் வேதனைப்படும் பிறக்கும் இறக்கம் மேல் வினையும் செய்யும். பிறக்கும் மேல் வினையும் செய்யும். ஆதலால் இவை இல்லாதான் அறிந்து அருள் செய்வன். அதனால் இவை இல்லாதான் அறிந்து. நாங்க இதுக்கு பொருத்தமான இதுக்கு பொருத்தமானது எடுத்துனாங்க. இதுல இந்த சினம் என்றது வந்ததுன்னு சிவஞான சித்தியார்லயும் அது இருக்கு. அதனால எடுத்துவாங்க. அப்ப இந்த விதத்துல வந்துட்டோம் என்றால் அங்க கடவுள் முன்னுக்கு வருவார். நீங்க வேற ஒன்றும் செய்ய தேவையில்லை. இதான் கடைசி கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம்பாக்கம் ஆற்றின் நுழைந்து. நல்லது. 1330 பாடல்கள் ஐயா செவ்வின்னு தான் வரும். செல்வின்னு ஒரு இடத்துலயும் வராது தான் ஐயா. செவ்விதான் வரும். ஏன் செல்வி என்பது? செவ்வி ஏன்னா இப்ப நிறைய கல்வெட்டுல எல்லாம் செல்வின்னு தான் வருது. அதான் சொன்ன ஒரு இதுலயும் வராது. செல்வியா? அது எழுத்துப்பிழையா போட்டிருப்பாங்க. அதுதான் அந்த 1330 பாடல்களையும் செல்வின்னு ஒரு வேர்ட் வரவே வராது. அது தெரியல எனக்கு. நான் செவ்வி என்றதான் இங்க இருக்கிற சொல்லு. நிறைய இடத்துல செவ்வின்னு தான் வரும். செவ்வி எழுத்துப்பிழையா போட்டிருப்பேன். ஏன்னா அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும். ஐயா அந்த பாடல் வந்து ஒரு 32 நிமிஷத்துக்கு ஒரு இது ஒண்ணு இருக்கு. நான் அந்த வாட்ஸ்அப்ல போடலாமா ஐயா? போட்டு விடுங்க. சரி. ஓம் நம சிவா. நம சிவாய். சிவாய. வான்முகில் வளாது வைகமறி வளஞ்சுரக்க மன்னன்கோன் முறையரசு தெய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நட்டவம் வெளிமெல்க மீன்மிகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். அரகர் நம பார்வதி பதையே. அரகர் நம பார்வதி பதையே. அரகர் நம பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. சிச்சபேசா சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. டாக்டர் ஒரு கேள்வி டாக்டர். ஓம் கேளுங்க. என்னண்டா இப்ப வெறுண்ட அந்த ஒண்டவிட்டு அண்ணா இறந்தேன்னு சொன்னா அது அம்மாண்ட துவசம் இந்த